3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதாவதுங்க, இது ஒரு இன அழிப்பு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பேரில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இதை நீக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி ஒரு ஒரு பிற மொழியாளர்கள், அதாவது நாயுடு, ரெட்டி போன்றவர்கள், இப்போ பார்த்திங்கன்னா நாயுடு பேர் உள்ள ஊர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 690 ஊர்கள் இருக்குது. என்ன, அதே மாதிரி ரெட்டியார் பேரில் இருக்கக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா 340 ஊர்களுக்கு மேலே இருக்குது. இந்த ஜாதி ஒழிப்புங்கிறது சாதிகளுக்குள்ள ஒற்றுமை தான் உண்டாக்கணுங்கிற இல்லாத ஊருக்கு போகாத வழின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதி ஒழிப்பு. ஏன்னா அது ஜாதி ஒழியே ஒழியாது, ஜாதிகளுக்குள்ள இணக்கம் தான் வரணும். இப்போ கே நகர் அப்படின்னா என்னென்னா கலைவாணர் நகர், கருணாநிதி நகர் கிடையாது. ஆனால் அது கருணாநிதி நகராக இவங்க எழுதுகிறாங்க பத்திரிகைகளில். கலைவாணர் நகரை கருணாநிதி நகர்னு பத்திரிகையில் இப்போ இன்னும் சொல்லப்போனால் பேருந்து நிலையங்கள் எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தமிழனா அவன் இனமாக கண்டுபிடிக்கும், அவன் ஜாதியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வேறு எந்த ரத்த பரிசோதனாலும் கிடையாதுங்க. இவர் இன்னார் ஜாதினா அந்த ஜாதியை வச்சு தான் அவர் தமிழனா இல்லையானே கண்டுபிடிக்க முடியும், வேறு வழியே இல்லை. ஏன் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 7 அமைச்சர்கள் தெலுங்கு தாய்மொழியை கொண்ட அமைச்சர்கள், வெறும் தெலுங்கு தாய்மொழியை கொண்ட 7 அமைச்சர்கள் இருக்காங்க. ஜிடி நாயுடுன்னு பேரை நீக்கிட்டா எப்படி அடையாளம் தர முடியும்? அதே மாதிரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் கு. ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, என்ன நாயுடு பேரை நீக்க முடியாது, நீக்கினா அடையாளமே தெரியாது அப்படின்ட்டு. அப்போ இதையெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? திமுக அரசாங்கம் அது இந்த சும்மா ஹிட்லரை சொல்லுவாங்களே தவிர, இவங்க ஹிட்லர் பண்ணுறத விட மோசமான நடவடிக்கை பண்ணிட்டுருக்காங்க. என்ன, இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது இல்லையா? இந்த நடைமுறை இதுக்கு இவங்க ஆட்சி ஒரு வன்முறையான ஆட்சி, சட்டத்துக்கு புறமான ஆட்சிங்கிறதுக்கு நிறைய நம்ம கைதுகளே உதாரணம். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். தெருக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் அந்த பில்டிங்கில் இருக்கிற ஜாதி பேர்களை நீக்க வேண்டும்ட்டு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்துச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வின்னு மட்டும் இல்லை, பொதுவான கேள்வி என்னன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணார். அதுக்கு பேர் ஜிடி நாயுடு மேம்பாலம்ன்ற பேர் வச்சாங்க. இதுலேயே ஒரு முரண்பாடு இருக்குன்றத பல்வேறு விமர்சனங்கள்லாம் வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது ஒரு இன அழிப்பு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பேரில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இதை நீக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி ஒரு ஒரு பிற மொழியாளர்கள், அதாவது நாயுடு, ரெட்டி போன்றவர்கள், இப்போ பார்த்திங்கன்னா நாயுடு பேர் உள்ள ஊர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 690 ஊர்கள் இருக்குது. என்ன, அதே மாதிரி ரெட்டியார் பேரில் இருக்கக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா 340 ஊர்களுக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு பேருக்கு வேணால் ஒரு 10 ஊர் படிக்கிற பாருங்க. அங்கி ரெட்டியூர், அமுதா ரெட்டி கண்டிகை, ஆயுள் ரெட்டிப்பாளையம், ஐயப்ப ரெட்டி புதூர், ரெட்டிப்பாளையம், ஆர்சி ரெட்டியூர், கிறிஸ்டின் தெரு, என்ன ஈடி ரெட்டியப்பட்டி, ராம ரெட்டியார்பட்டி, இப்படி அந்த ரெட்டியார் பேர்லேயே இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த 340 மேலான ஊர்கள் பெயர் அப்படி இருக்கு. பாப்பி ரெட்டிப்பட்டி, இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா? அப்போ இப்போ என்னன்னா, அங்கே ரெட்டியார்கள் அதிகமாக இருப்பாங்கன்னா அர்த்தம் இல்லை. நீங்கள் இந்த இத்தனை பேர் இருக்காங்க, ரெட்டியார் அதிகமாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெட்டியார்கள் அங்கே ஆளுமையானவர்களாக இருப்பாங்க, மக்கள் தொகை குறைவாக இருக்கும், ஆனால் அந்த ஊருக்கு பேர் அவங்க வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்க என்ன உதாரணம்னா, முதல்ல தலித் மக்களுக்கு ஆதரவாக தான் இதை நம்ம செய்கிறோம். ஏன்னா அவர்கள் இந்த பேர் இந்த காலனி முதல்ல ஆரம்பித்து இந்த காலனிங்கிற விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நிறையா ஊர்களில் இப்போ காலனிங்கிறது சாதாரண பேராக மாறிடுச்சு. இப்போ எஸ்ஆர் காலனி, சாந்தி நிகேதன் காலனி இப்போ எங்கள் தாம்பரம் பகுதியில் இருக்கும். என்ன, இப்போ இந்த பகுதின்ற மாதிரி மனசு மக்கள் மத்தியில் போயிடுச்சு. அப்படி இல்லைங்க, இது உலகம் முழுக்க இருக்கிற பேருங்க. அது காலனிங்கிற ஒரு பேராக்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அதை சொல்லி பண்ணுறது இல்லையா? அதாவதுங்க, இந்த ஜாதி ஒழிப்புங்கிறது சாதிகளுக்குள்ள ஒற்றுமை தான் உண்டாக்கணுங்கிற இல்லாத ஊருக்கு போகாத வழின்னு சொல்லுவாங்க இந்த ஜாதி ஒழிப்பை. ஏன்னா அது ஜாதி ஒழியே ஒழியாது, ஜாதிகளுக்குள்ள இணக்கம் தான் வரணும், ஒரு நட்பு தான் பாராட்டணுமே தவிர அது ஒழின்னா எப்படி அப்படி ஒன்று அது அடுத்தடுத்த வடிவம் தான் பெறும். இன்றைக்கி முதல்ல அடிச்சுக்கிட்டவன் நீ இன்டர்நெட்டில் அடிச்சுக்கிறான், இதில் விவாதிச்சுக்கிறான், என்ன தொலைக்காட்சியில் விவாதிச்சுக்கிறான், இப்படி தான் நடக்குதே தவிர அடுத்த பரிமாணம் தான் வந்திருக்கே தவிர அது ஒழிப்பை நோக்கிலாம் நகரலையே. என்ன,
திருமணத்துக்கு முன்னாடி பேசுவாங்க, திருமணத்துக்கு அதே இளைஞன் அதே இளம்பெண்கள் ஜாதியை பேசுவாங்க. இப்படி தான் மாறும் இல்லையா? நீங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களும் இப்போ ஏதோ ஒரு சமூகத்தோடு ஐக்கியப்பட்டுக்கிறாங்க. அது யார் பொருளாதார நிலையில் பெண்ணோட குடும்பம் நல்லா இருந்தால் பெண்ணோட குடும்பத்தோடு ஐக்கியப்பட்டுக்குவாங்க, ஆணோட குடும்பம் இருந்தால் ஆணோட குடும்பம் அப்படி ஐக்கியப்படுறாங்க. இப்படியான விஷயம் இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் தாண்டி இவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒன்றும் ஏன் இந்த ஆதங்கம், ஏன் ஜாதி பேரை நீக்கணும்? அப்போ நீங்கள் ஜிடி நாயுடுனா அவர் பேர் கோபால்சாமி, அவங்க அப்பா வச்ச பேர் இருக்குது கோபால்சாமி துரைசாமி அவங்களுடைய, அந்த பேரை வைக்க வேண்டியதானே, அவருடைய முழுமையான பேரை வைங்க. அதே நாங்கள் ஜிடி நாயுடு. அதாவதுங்க இவர்கள் ஒவ்வொருத்தவங்க இப்போ சுருக்கெழுத்து வைக்கிறது இவங்க தான் இது என்ன. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல அது செய்ய மாட்டாங்க என்ன. இப்போ கே நகர் அப்படின்னா என்னன்னா கலைவாணர் நகர், கருணாநிதி நகர் கிடையாது. ஆனால் அது கருணாநிதி நகராக இவங்க எழுதுறாங்க பத்திரிகைகளில். கலைஞர் கலைவாணர் நகரை கருணாநிதி நகர்னு பத்திரிகையில் இப்போ இன்னும் சொல்லப்போனால் பேருந்து நிலையங்கள் எழுதுகிறாங்க. அது அந்தளவுக்கு மாற்றம் பண்ணுறாங்க. ஆக தமிழில் அவர்களுடைய இப்போ என்னன்னாங்க, இப்போ எங்கள் ஊர் உளுந்தூர்பேட்டைங்க, உளுந்தூர்பேட்டையில் இருக்க மிகப்பெரிய இது அங்கே கந்தசாமி படையாச்சின்னு ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ. அவர் யாருன்னா 1952 SS ராமசாமி படையாச்சியோட கட்சியில் உளுந்தூர்பேட்டையோட எம்எல்ஏ, அதாவது சுதந்திர இந்தியாவுடைய அந்த தொகுதியுடைய முதல் எம்எல்ஏ அவர். அவர் என்ன பண்ணார்னா, இன்னைக்கு அரசு ஆண்கள் மேல்நிலை, அந்த மேல்நிலை பள்ளி தான் ஒரு 6 ஆண்டுகள் படித்தவன். அந்த மேல்நிலை பள்ளியுடைய முழு இடமும் கொடுத்தது அவர் தான். அங்கே அரசு ஐடிஐ கட்டுவதற்கு, அது விருத்தாசலத்துக்கு போக இருந்த ஐடிஐ அது, அந்த ஐடியை அவரை கட்டி அவர் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி கொண்டு இடம் கொடுத்தார். இடமும் கொடுத்து அந்த இதை வந்து சட்டமன்றத்தில் முயற்சி பண்ணி கொண்டு வந்து இங்கே ஐடிஐ இருக்குது, அரசு ஐடிஐ. உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருடைய நிலம் என்ன. இப்படி அவர்கள் கொடுத்த நிலம் தான் அந்த கந்தசாமிபுரம் என்பதே. அவர் பேரை வச்சு தான் அந்த கந்தசாமிபுரம் விடுவாங்க, ஜாதி பேர் இல்லைங்க. அதில் கந்தசாமி படையாச்சி புரம்லாம் இல்லை, கந்தசாமிபுரம் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அந்த பேரை நீக்கிறாங்க. அதை நீக்கிறதுக்கான உத்தரவு வந்திருக்கு, போட்டிருக்காங்க. போட்டு கலைஞர் கருணாநிதி தெருன்னு பேர் வைக்கிறாங்க. கருணாநிதி பிரதான தெரு. எல்லாரோட குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இவருடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோட தந்தை திரு கலைஞர் கருணாநிதி அவரோட பேரை எல்லா இடத்துலயும் போய் கொண்டு போய் சேர்க்கணும், அதனாலதான் இந்த அரசாணைன்ற சொல்றாங்க. இது ஏற்கிறீங்களா? இது ஆமா, இது உண்மை. எங்க ஊர்ல நடந்த நிகழ்வு. கலைஞர் கருணாநிதி பிரதான சாலைன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது அதுக்கு பேருக்கு ஒப்புக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு இடத்த பெரியார் தெருவுன்னு ஒரு இடத்த அண்ணா தெருவு வைக்கிறாங்க. ஆனா பிரதானம் வந்து அவருக்கு இந்த பேரை வைக்கணும், கருணாநிதி பெயரை வைக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அதுக்கு அந்த அரசாணைக்கான நோக்கம் இதுதான், அதோட நோக்கம் இதுதான். இல்லை, தலித் மக்களுடைய ஆதரவு வரணுங்கிற ஒரு நோக்கமாக வச்சுக்கிறாங்க. ஒரு அரசியல் விஷயத்தில் 4-5 நகர்வுகள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 4-5 நோக்கம் அதில் இருக்குது. அதில் ஒன்றா இதுவும் இருக்குது. ஆனால் அதில் பாதிக்கப்படுறது தமிழர்கள். ஏன் தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு தமிழனா அவன் இனமாக கண்டுபிடிக்கும், அவன் ஜாதியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். வேறு எந்த ரத்த பரிசோதனாலும் கிடையாதுங்க. இவர் இன்னார் ஜாதினா அந்த ஜாதியை வச்சு தான் அவர் தமிழனா இல்லையானே கண்டுபிடிக்க முடியும், வேறு வழியே இல்லை. ஏன் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 7 அமைச்சர்கள் வந்து தெலுங்கு தாய்மொழியை கொண்ட அமைச்சர்கள், வெறும் தெலுங்கு தாய்மொழி கொண்ட 7 அமைச்சர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்கிற பாருங்க. இப்போ இவர் கே.என். ரெட்டியார் சமூகம், எஸ்.எஸ்.ஆர் வந்து ரெட்டியார், அப்புறம் சேகர் பாபு, இவர் ஏவா வேலு, வஜ்ரவேலு தான் அவருடைய பேர், அதை ஏவா வேலுன்னு மாற்றிக்கிட்டார். அவர் நாயுடு சமூகம், காந்தி நாயுடு சமூகம், என்ன இவர் துணை சபாநாயகர் பிச்சாண்டி நாயுடு சமூகம். இப்படி ஆனால் ஆட்கள் மொத்தம் 7 பேர் வந்து அவங்க இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 7 பேர் வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்கள். மதிவேந்தன் அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட. இப்போ என்ன சொல்கிறோன்னா, இது எவ்வளோ சதவீதம் பாருங்க, அவங்க மக்கள் தொகையெல்லாம் அவங்க 7% கூட இல்லை தமிழ்நாட்டில். அவர்கள் 20% மேற்பட்ட அமைச்சராக இருக்கிறாங்க இந்த திமுக அரசாங்கத்தில். ஏன்னா எப்பயுமே இப்போ அதிமுக கட்சியாக இருக்கட்டும், பிற கட்சிகள் அதிமுகலையும் அது இருந்திருக்கு. அதிமுகவில் 2-3 இருக்கும். தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி இருந்திருக்காரு. ஆமாம், உங்களுக்கு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சமா. என்ன ஆனால் தமிழ் சமூகத்துங்களுக்கு அதிகமான இடம் இருக்கும். இப்போ வன்னியர்னா வன்னியர் ஒரு 5 பேர் இருப்பாங்க, முக்குளத்தோட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, கொங்கோலா கொண்டா அவங்க ஒரு 5-6 பேர், இப்படி கலந்து இருக்குன்னா மொத்தமே ஒரு 34 துறை தாங்க அமைச்சர். அவை அந்த 34 அமைச்சரில் 7 பேர் இவங்க படம், மீது 28 பேர் தான் இது. ஆனால் அதிமுக உண்டு தான். அதிமுக வந்து விட இவர்கள் ரெட்டிப்பாக 3 மடங்காக கொடுக்குறாங்கிறது தான் குற்றச்சாட்டு. இதில் என்ன தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தமிழ்நாட்டிலுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் குறையுது இல்லைங்க, தமிழருடைய பிரதிநிதித்துவம் குறையுதுங்கிற அடிப்படை தான் இது. என்ன ஏன்னா வந்து இப்போ வேணுங்க, புரட்சி அம்மா அவர்கள் சௌராஷ்டிரா தாய்மொழியை கொண்டவர்கள் மதுரையில் வந்து எம்எல்ஏ ஆக்கினாங்க.
அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் சேர்ந்த அளவு பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் அதிமுக கட்சி. ஆனால் பிற மொழியாளர்களை மட்டுமே வளர்த்து விடணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் தான் அது நோக்கம். ஆனால் இங்கே அப்படி திமுகக்கு அந்த நோக்கம் இல்லை. பிற மொழியாளர்களை வளர்த்து விடணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். நீங்கள் இல்லை, இவங்க தானே சார் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ஏமாத்து வேலைங்கிற. இப்போ எப்படி இரட்டை நிலைப்பாடு பாருங்க. ஜாதி பேரை ஒழிக்கணுங்கிறாங்களா? என்னுடைய நெருங்கிய நண்பர் மதவடிப்பட்டில் ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிறச்சேன். குழந்தைக்கு பேருக்கு பின்னாடி தானே அவன் பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர் மாட்டிப்பட ஜாதி பேர் வந்திருக்கு, அதனால் வைக்கணுங்கிறான். அவன் வைக்க அனுமதி இல்லைன்னு அந்த அங்கே இருக்க அலுவலகர் சொல்கிறாங்க, அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய. அப்போ ஏன் கிடையாது அப்படின்னு இந்தியாவோட துணை ஜனாதிபதியிலேருந்து எல்லாருமே ஜாதி பேரை வச்சுருக்காங்க. வெங்கைய நாயுடு உதாரணம் காட்டி சொல்கிறான், இப்படிலாம் வச்சுருக்காங்க, எப்படி மற்றவங்க நாயுடு பேர் இந்த மாதிரி பேரெல்லாம் அனுமதிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் இப்படி அனுமதிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரே தமிழ்நாட்டுக்குள்ளே அது அனுமதி இல்லை. அப்போ தமிழர்கள் மட்டும் அனுமதி அதே என்ன ஒரு காரணம். அதே மருத்துவமனையில் பிறந்த அவனுக்கு நண்பர்களுடைய குழந்தைங்க நாயுடு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இதே மருத்துவமனையில் கொடுத்த ரெக்கார்டையும் காட்டுறாங்க. ஓகே, இதே மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு பேர் நீங்கள் நாயுடுன்னு வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு ராஜா நாயுடுன்னு வச்சுங்களேன், ராஜா நாயுடுன்னு வச்சுருக்கீங்க. நான் ஒரு பன்னீர்செல்வம்னு ஒரு கம்யூனிட்டி பேரை போட்டு நான் தமிழ் கம்யூனிட்டி பேரை போட்டு கொடுக்குறேன்னா அதை மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு கேட்குறேன். இதே நிலைப்பாடு தான் இங்கே அண்ணா திமுக அரசு மெயின்டைன் பண்ணுது. ஜிடி நாயுடுக்கு நாயுடு பேரை எப்படி தூக்குவீங்கன்னு யார் சொல்கிறா? கி வீரமணி அவர்கள் சொல்கிறாரு. திராவிட கழகத்துடைய தலைவரான கி வீரமணி சொல்கிறாரு. இன்னைக்கு அவருடைய அவங்க பத்திரிகையிலே இன்னைக்கு எழுதியிருக்க செய்தி, ஜிடி நாயுடுன்னு பேரை நீக்கிட்டா எப்படி அடையாளம் தர முடியும்? அதே மாதிரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் கு ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, என்ன நாயுடு பேரை நீக்க முடியாது, நீக்கினா அவன் அடையாளமே தெரியாது அப்படின்ட்டு. அப்போ இதையெல்லாம் எப்படி சரியாக இருக்கும்? இப்போ இவங்க நிலைப்பாடு பாருங்கள். அதே தமிழர்கள் பேரை நீங்கள் நாளைக்கு ஒவ்வொருத்தர் இப்போ ஒன்று இருக்குது, கேக்கனர் எடுத்துக்கும், கிழக்கு வன்னியர் தெரு, மேற்கு வன்னியர் தெரு இருக்குது, இப்போ தேனாம்பேட்டை வன்னியர் தேனாம்பேட்டை, வண்ணாரப்பேட்டையில் அந்த மாதிரி பேர் இருக்குது. இப்படியான தமிழர்கள் இருக்க பேர். இப்போ இது நம்ம நந்தனத்துக்குள்ள முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு இருக்குது. அது தேவர் சாலை ஆல்ரெடி தேவருங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜிகே மூப்பனார் பாலம் இருக்குது, மூப்பனாருங்கிறது கம்யூனிட்டி பேர், அதுக்கும் ப்ராக்கெட் கொண்டு வந்தாங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணாங்க, இதை வச்சு இந்த பேரை நீக்குவாங்க. அப்போ ஜிகே சாலைன்னு மாற்றுவீங்களா? ஜிகே மூப்பனார் சாலையை மேம்பாலத்தை ஜிகே மேம்பாலம் மாற்றுவீங்களா? ஆனால் ஜிடி நாயுடு மாற்ற மாட்டீங்களா? அப்போ இந்த முரண்பாடு தான் தமிழ் சமூகம். என்ன மூப்பனார் ஒரு தமிழர் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கேட்குறோம். முத்துராமலிங்க தேவர் ஒரு தமிழர், அப்போ அவர் பேரை நீங்கள் முத்துராமலிங்கன்னு மாற்றிங்கன்னா எப்படி அர்த்தம்? என்ன? ஏன்னா அதுதான் நான் உளுந்தூர்பேட்டை உதாரணம் காட்டினேன். உளுந்தூர்பேட்டையில் அப்படி அவருடைய அப்பா கந்தசாமி படையாச்சியோட அப்பாவும் தமிழ் சமூகத்துக்கு அந்த உளுந்தூர்பேட்டைக்கு பெரும்பான்மை வெள்ளைக்கார காலத்தில் அவர் ஒரு கான்ட்ராக்டருங்க, பெரும் செல்வந்தருங்க. அப்போ தமிழ் அந்த ஊருடைய மிகப்பெரிய செல்வந்தர். அந்த ஊருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த நிலத்தை கொடுத்த அவரே ஜாதி பேர் இல்லாத அவர் பேரை நீக்கிட்டு தந்தை பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுபோல் இன்னொரு நோக்கம் தமிழர்களுடைய இன அடையாளங்கள் அளிப்பதாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த முரண்பாடு நீங்கள் நானும் தந்தை பெரியார்த்திக்கு அந்த வார்த்தை சொல்லுமான்னு எதிர்பார்க்கல. கோவை ராமகிருஷ்ணன் இந்த வார்த்தையை சொல்லுவார் நாங்கள் எதிர்பார்க்கல. சாதிக்கு எதிராக தானே அந்த இயக்கமே. அந்த இயக்கத்துடைய வேலையை அவரே நாயுடு பேர் எப்படி நீக்கி வைங்கிற? ஏன்னா அவரும் நாயுடு பாசம், அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். என்ன கி வீரமணி அவருக்கு என்ன திமுக செஞ்சால் அதுக்கு முட்டு கொடுக்கணும் என்ன? அதுக்காக இன்னைக்கு அவரும் அதை சொல்கிறாரு, அதே கருத்தை. இப்போ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? நாளைக்கு என்ன தெரியுமா ஆகுங்க, இன்றைக்கி இதை வேணாங்க, நாளைக்கு சாய்பு நகர் பேரை இன்றைக்கி சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த பேரை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு தேவர் பேர் வைக்கக்கூடாது, படையாச்சி பேர் வைக்கக்கூடாது, வேற ஒரு தமிழ் சமூகத்துடைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கவுண்டன்பாளையம் இருக்குது கோயம்புத்தூரில், கவுண்டரில் அதிகம் இருக்கிற போது நான் கவுண்டன்பாளையம் பேரை மாற்றுங்கம்பீங்க. பிரச்சனை தான். இப்படி ஒவ்வொரு பேரையும் மாற்ற சொல்லுவாங்க. தமிழ் அடையாளத்தெல்லாம் பேரை மாற்ற சொல்லுவீங்க, ஆனால் பிற மொழியாளர்கள் பேரை மாற்ற மாட்டீங்க. என்ன சார், இது இன்னொரு கேள்வி என்னன்னா, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பேரும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா பேரும் இவங்களோட பேரும் நீக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. இதெல்லாம் அதாவது திமுக அரசாங்கம் அதாவது இந்த சும்மா ஹிட்லர் சொல்லுவாங்களே தவிர இவங்க ஹிட்லர் பண்ணுறத விட மோசமான நடவடிக்கை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது இல்லையா? இந்த நடைமுறை இதுக்கு இவங்க ஆட்சி ஒரு வன்முறையான ஆட்சி, சட்டத்துக்கு புறமான ஆட்சிங்கிறதுக்கு நிறையா நம்ம கைதுகளே உதாரணங்க. நீங்கள் லாக்அப் டெத்தில் இருந்து என்ன அஜித் போன்ற ஒரு லாக்அப் டெத்தில் இருந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சிங்கனாலே ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒரு சாதாரண ஒரு ஒரு யூடியூப்பில் பேசுகிறத கூட வழக்காக போட்டு கைது பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் போலான்றலாம் பண்ணாங்க இல்லையா? இதெல்லாம் தேவையற்ற ஒன்று. இது பெயிலபிள் விஷயம் இருக்கக்கூடிய விஷயம் தான், ஆனால் அதுக்கு ஒரு கைது பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அரசாங்கம் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்ன அப்போ நம்மளுக்கு பேசுவதற்கான உரிமை இருக்குது, எழுதுவதற்கான உரிமை இருக்குது, கூடுவதற்கான உரிமை இருக்குது, கூட்டம் நடத்துவதற்கான உரிமை இருக்குது. என்ன இப்போ இது அத்தனையுமே இந்த அரசு
திமுக அரசு தடையாக இருக்கு. ஆனால் இவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்கன்னா பிஜேபி திட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிஜேபி இவர்கள் பல மடங்கு ஜனநாயகத்துவமாக நடந்துக்கிறாங்க. பிஜேபியோட பிஜேபி நடந்துக்கிறாங்க திமுக விட. ஓகே என்ன ஏன்னா ஏங்க பார்லிமெண்ட்ல இங்கே சட்டமன்றத்தில் நீங்கள் பேச அப்பா எங்க அது அனுமதிக்கிறாரு? யார் என் கூட்டணி கட்சி வேலுமரம் கொடுத்த குரலே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. இந்த தமிழர் வேலை வாய்ப்பில் அவர் கொடுத்த குரல் சேகர்பாபு இருந்துச்சு பதில் சொல்ல. துறை சார்ந்த அமைச்சரும் கிடையாது. அவர் தமிழர் உரிமை பற்றி பேசுகிறார், தமிழர் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுகிறார் வேல்முருகன் அவர்கள். ஆனால் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. 10.5% இடஒதுக்கீடு கேட்குறாரு, அப்பாவை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு பேச. கூட்டணி கட்சியா நான் வேலுமுருகனுக்கு. ஆனால் அங்கே பார்லிமெண்ட்டில் அந்த நிலைமை இல்லையே. அப்போ நீங்கள் எப்படி பிஜேபியை குறை சொல்ல வரீங்க? ஆக வந்து இப்படியான விஷயம் திமுக என்பது ஒரு நேர்மையாக நடந்துக்கூடிய அரசாங்கமாக இது இல்லை, ஒரு பொய் பேசுகிற அரசாங்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஓகே, நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.